நாம் இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட்டு கடையில் செய்கிற மாதிரி ரெட் சட்னி க்ரீன் சட்னி வித் மைனஸோட சேர்த்து எப்படி ப்ரெட் ஆம்லேட் வந்து வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம். மைனஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7-8 பல் வந்து பூண்டு எடுத்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம். அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா அது மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு 200 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு திக்காக மைனஸ் ரெடி. ரெடியான மைனஸை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெட் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ரெட் சட்னிக்கு ஒரு சின்ன வெங்காயம், அதாவது சின்ன சைஸு வெங்காயம், பூண்டு ஒரு 30 கிராம் 30-35 கிராம் அளவுக்கு, சிகப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் அதை எடுத்துக்கிறோம். கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், ரெட் சட்னி ரெடி. அடுத்தது க்ரீன் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். க்ரீன் சட்னிக்கு பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய், மல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு எடுத்துக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மல்லியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது புதினாவை நல்லா துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அது கூட ஒரு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, மல்லி இது 4 ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அதில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் க்ரீன் சட்னி ரெடி. இப்போது இந்த 2 சட்னி ஒரு மைனஸ் இதை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரெட் ஆம்லேட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு 2 முட்டையை உடைச்சி அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுப்பில் தவா வச்சுட்டு லைட்டாக ஆயில் தடவி எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை அதை வந்து ஊற்றிக்கிறோம். இது அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே வர மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு ப்ரெட்டு துண்டு 2 வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னியை ஃபஸ்ட்டு தடவிக்கலாம். அதுக்கடுத்தது ரெட் சட்னி. ரெட் சட்னி வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் ஸ்பைசி நல்லா வேணும் அப்படின்னா ரெட் சட்னி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை ஸ்பைசி அவ்வளோ தேவையில்லைன்னா க்ரீன் சட்னியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து மைனஸ் தடவிக்கிறோம். இப்போது ப்ரெட்டோட 2 பக்கமும் ப்ரெட்டில் திருப்பி விட்டுட்டு ப்ரெட்டை அப்படியே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி மடிச்சுக்கிறோம். அவ்வளோதான்.
இப்போ கட் பண்ணி எடுத்தால் பிரெட் ஆம்லேட் ரெடி. தேங்க்யூ.